தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெல்லை அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. திடீர் மோதலுக்கான காரணம் என்ன என்ற கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மண்டல தலைமை செய்தியாளர் சிவமணி. விவரங்களை பதிவு செய்யலாம். எதன் காரணமாக மோதல்? திருநெல்வேலி மாநகர் மாவட்டத்தினுடைய சார்பில் அதிமுக கள ஆய்வு கூட்டம் உடையார்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. திருநெல்வேலி மாநகர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய கணேசராஜா தலைமையில நடைபெற்று வரக்கூடிய இந்த கூட்டத்தில் ஸ்ரீ வேலுமணி, வரகூர் அருணாச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலையில முன்னாள் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய கழகத்தினுடைய தற்போதைய துணைப்புறப்பு துணை செயலாளராக இருக்கக்கூடிய பாப்புலர் முத்தையா பேச எழுந்தார். எழுந்து கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்புகளை வெளிப்படுத்த வேண்டும். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழரை காட்டிலும் நாம் குறைவான வாக்குகளே பெற்றிருக்கிறோம். அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை தற்போதைய மாவட்ட செயலாளர் வலுப்படுத்தவில்லை உள்ளிட்டதை மையப்படுத்தி பேசினார். இதற்கு அவர் பேசி முடித்த பிறகு தற்போதைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய கணேசராஜா எதிர்ப்பு தெரிவித்தார். அவருடைய ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இரு தரப்பு ஆதரவாளர்களுடைய கைகலப்பும் ஏற்பட்டது. பாப்புலர் முத்தையா ஆதரவாளர்கள் மற்றும் கணேசராஜா ஆதரவாளர்கள் மோதிக்கொண்ட சூழல்ல முன்னாள் அமைச்சர் வேலுமணி மற்றும் வரகூர் அருணாச்சலம் முன்னிலையிலேயே இந்த சம்பவங்கள் நடைபெற்றது. அவர்கள் எவ்வளவோ அவர்களை சமாதானப்படுத்த முயன்றும் இந்த சமாதானப்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனை அடுத்து ஒரு 25க்கும் மேற்பட்டவர்கள் அந்த கூட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையிலே நடைபெற்ற இந்த மோதல் சம்பவம் அப்படிங்கிறது ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. நெல்லை அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் இரு தரப்பினரிடையே திடீர் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாவட்டம் தோறும் நடைபெற்று வரக்கூடிய அதிமுகவின் கள ஆய்வு கூட்டம் நெல்லை மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி உள்ளிட்டோரின் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மாவட்ட செயலாளர் மற்றும் பாப்புலர் முத்தையா ஆதரவாளர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. வேலுமணி, தற்போது இரு தரப்பினர் இடையில மோதல் ஏற்பட்டிருக்கிறது. சிவமணி, இந்த விவகாரத்தில் 2 தரப்பும் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன? எதன் காரணமாக மோதல் ஏற்பட்டது? நிச்சயமாக, அதாவது கொள்கை பரப்பு துணை செயலாளராக பாப்புலர் முத்தையா பதவி வகிக்கிறார். அவர் முன்னாள் மாவட்ட கழக செயலாளராக இருந்திருக்கிறார். கடந்த 2006-11 காலகட்டத்தில் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளராக எதிர்கட்சியாக இருக்கும்போது மாவட்ட செயலாளராக இருந்தார். அப்போது தான் செய்த பணிகளை தற்போது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக செய்யவில்லை என்பதில் தொடங்கி அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு எவ்விதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்று குறித்து பேசினார். அதோடு மட்டுமல்லாமல் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய நிலை என்ன, திருநெல்வேலி மாவட்டத்தில் நாம் வாங்கிய வாக்குகளின் நிலை என்ன, ஏற்கனவே திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் நாம் வாங்கிய வாக்குகள் மிக குறைவான வாக்குகளாக இருந்தது. 80,000 வாக்குகள் மட்டுமே இருந்தது உள்ளிட்டவைகளை குறித்து பேசினார். அதற்கு தற்போது மாவட்ட செயலாளர் சரியாக பணியாற்றவில்லை என்பது குறித்து அவர் பேசியதாக தெரிகிறது. இதன் அடிப்படையில் அவர் பேசி முடித்ததும் நேரடியாகவே மேடையில் இருந்த தற்போதைய மாவட்ட செயலாளர் கணேசராஜா அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். அவர் எதிர்ப்பு தெரிவித்ததும் அவருடைய ஆதரவாளர்கள் மேடையில் ஏறி பாப்புலர் முத்தையாவை தாக்க முயன்றார்கள். அது போன்ற ஒரு மோசமான சூழல் ஏற்பட்டது. இதனை அடுத்து பாப்புலர் முத்தையா ஆதரவாளர்கள் எதிர்த்தாக்குதல் நடத்த ஒரு கலைவரமான சூழல் ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கே ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்ட நிலையில் அங்கே வேலுமணி எழுந்து கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தக்கூடியவர்கள் வெளியேற வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஆனாலும் கூட 15 நிமிடங்களுக்கு மேலாக இந்த சம்பவம் நீடித்தது. பிறகாக 30க்கும் மேற்பட்டவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தற்போது கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இருந்தாலும் கூட அவர்கள் கேட்டுக்கொண்டால் மட்டுமே அந்த கூட்டம் நடக்கக்கூடிய அரங்கிற்கு உள்ளே செல்வார்கள். கூட்டத்திற்கு வெளியே காவலர்கள் தற்போது கூடுதலாக வரக்கூடிய காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவமணி. நீங்க எல்லாம் எலெக்ஷன்ல வாங்கணும்.